this is Jasmine. இந்த வீடியோவில் நாம் ஃபயர் அண்ட் சேஃப்டினா என்ன, எங்கே படிக்கலாம், அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அதுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேஃப்டினா என்ன, அது எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். இண்டஸ்ட்ரி இல்லாமல் உலகமே இல்லை. இண்டஸ்ட்ரியால் தான் இந்த உலகமே இயங்கிட்டுருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி இயங்குறப்போ அங்கே சேஃப்டி ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி எப்போவுமே இருக்கும். முன்னாடி பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இவ்வளோ நாள் தான் ஒர்க் பண்ணணும், இவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எந்த வரையறையும் கிடையாது. சூரியன் உதிக்கிறதுலேருந்து மறைகிறது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒரு அடிமைத்தனம் இருந்தது. ஸோ இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, நிறைய உயிரிழப்புகளும் ஏற்பட்டுச்சு. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், அதாவது ILOன்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் பற்றின வீடியோ நெக்ஸ்ட் வீக் வரும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை மாற்றணும், ஒரு லேபர் ஒரு ஒர்க்கர் இவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கு இவ்வளோ நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டத்தை வகுத்தாங்க. இதன் அடிப்படையில் நம்ம இந்தியாவில் 1948 தொழிற்சாலை சட்டம், இந்தியன் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சு. இதன் அடிப்படையில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும். அதுக்கு மேலே ஒர்க் பண்ணால் அதை ஓட்டின்னு சொல்லணும். வீக்லி பார்த்திங்கன்னா 48 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும், 6 டேஸ் தான் ஒர்க் பண்ணணும், 7th டே லீவு விடணும். இந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை வகுத்தாங்க. இந்த சட்டத்திட்டங்களை யார் ஃபாலோ பண்ணணும்னா, எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கோ, எங்கெல்லாம் லேபர்ஸ் இருக்காங்களோ, அது ஒரு இன்ஸ்டிடியூட்டாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அங்கெல்லாம் இதை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு சட்டமாக கொண்டு வந்தாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது யாருன்னா சேஃப்டி ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, பாதுகாப்பு அதிகாரின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 1000 பேருக்கு ஒரு சேஃப்டி ஆஃபீஸர்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 500 ஆச்சு, அப்புறம் 250 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சேஃப்டி ஆஃபீஸர்ஸாக போகிறதுக்கு உண்டான கோர்சஸை தான் நாங்கள் IRC சேஃப்டி இன்ஸ்டிடியூஷன் மூலமாக கொடுத்துட்டு இருக்கோம். இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டோட டைரக்ட் அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன். இங்கே நாம் நிபோஷ், IOSH, ஃபயர் அண்ட் சேஃப்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, ஃபர்ஸ்ட் எய்ட், BSc ஃபயர் அண்ட் சேஃப்டி, MBA சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய சேஃப்டி கோர்சஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் படிக்கணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு பார்க்கலாம். இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அது அடிஷ்னல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அண்ட் இதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் கிடையாது. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் இந்த சேஃப்டி கோர்ஸ் படிக்கலாம். இப்போது இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி துறையில் வேலைவாய்ப்பை பற்றி பார்க்கலாம். மற்ற துறைகளுக்கும் இந்த சேஃப்டி துறைக்கும் வேலைவாய்ப்பில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மற்ற துறையில் கேண்டிடேட்ஸ் அதிகமாக இருப்பாங்க, ஆனால் வேலைவாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. உதாரணமாக இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, ஆனால் வேலைவாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. இதே சேஃப்டி ஃபீல்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் குறைவாக இருக்குது, ஆனால் மிக அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அதிக வேலைவாய்ப்பு உள்ள இந்த துறையை பற்றின அவேர்னஸ் மக்களிடம் குறைவாக இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. இன்னும் அதிகமாக தெரியணும் எல்லாருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போது மக்கள் ஃபயர் அண்ட் சேஃப்டி அப்படின்னா தீயணைப்பு துறையில் வேலை பார்க்குறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது அதுக்கான படிப்பு இல்லை. இதை முடிச்சுட்டு முழுக்க முழுக்க ஒரு ஆஃபீஸர் கேட்டகரியில் தான் போவாங்க. அதாவது இதை ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கு கரெக்டாக நடக்குதா, சேஃபாக ஒர்க் பண்ணுறாங்களா, அப்புறம் சேஃபான மெத்தடில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு ட்ரைனிங் கொடுக்கறது, செக் பண்ணுறது, ஆடிட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட படிக்கிற பசங்க படிக்கும்போதே வேலை பார்க்குறாங்க. 3 months கிளாஸ் ரூம் ட்ரைனிங் முடிஞ்சதும் அடுத்த 9 months இன்டர்ன்ஷிப் கேட்டகரியில் படிக்கும்போதே 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் சேலரி வாங்குறாங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படித்து முடித்த உடனே 100% பிளேஸ்மெண்ட் நாங்களே எடுத்து கொடுக்குறோம். எங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே MNC கம்பெனியில் வேலை எடுத்து கொடுக்கறது தான். நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. படித்த உடனே வேலை பார்க்கலாம், படிக்கும்போதே வேலை பார்க்கலாம். ஸோ ஃபயர் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஆர் டைரெக்டாக ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். தேங்க்யூ.